ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாக பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ பெரிய மேட்டர் ஒன்றும் இல்லை. இது சின்ன ஒரு பொருள் தான். நம்ம ரெகுலராக வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு பைக்கு, கார் எல்லாத்துன்னு வாட்டர் வாஷ் கிடைப்போம் இல்லையா, அதுக்கு பதில் ஒரு ஹேண்டி கேஜெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் நம்ம 1800 தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் வாங்குறதுக்கு. நான் அந்த கடையோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோட எண்ட்லேயும் சொல்கிறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேட்ரி கொடுப்பாங்க. இதுதான் அந்த சைஸ் பேட்ரி. இதோட பேட்ரி பவர் பார்த்தீங்கன்னா 48 வாட். ஸோ நார்மல் பேட்ரி இது மாரி தான் இருக்கும். நல்ல பவர்ஃபுல்லான பேட்ரி. இது வந்து 2 பேக்கில் வருது. ஒன்று வந்து சிங்கிள் பேட்டரியோட வரும், இன்னொன்று வந்து டபுள் பேட்டரியோட வரும். இந்த பேட்டரியோட செப்பரேட் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஸோ இது நீங்கள் ஒரு காம்போவெலாம் வாங்குறீங்க, 2 பேட்டரியும் வாங்கும்போது இது வெறும் 700க்கு தராங்க. ஸோ ஓவரால் ரேட் வந்து 1850 சம்திங் தான். இப்போ சிங்கிளாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதில் வந்து ஒரு பேட்ரி இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ஃபில்ட்ரு வித் ஹோஸ் இருக்குது. இந்த ஹோஸ் மூலிமா தான் நம்மளுக்கு தண்ணி வரும். அதுக்கப்புறம் வந்து இதுதான் அந்த ஹை ப்ரெஷர் நாசில். இதுலேருந்து தான் வந்து நம்மளுக்கு தண்ணியை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கான 2 இது கொடுத்துருக்காங்க. இது ஹை ப்ரெஷரோட நாசிலு, இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கிறதுக்கான நாசில். இது 2 தான் நம்ம இதில் ஃபிட் பண்ணி அடிப்போம். ஸோ வேறு எதுனான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ப்ராடக்ட்ன்றதால சும்மா பேப்பர்லேயே எல்லாமே கொடுத்துட்டாங்க, கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இது வந்து ஃபோம் வாஷ்க்கான ஒரு கேன். இது கூடவே நம்மளுக்கு ஃபோம் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 2 ஒன்று ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 சம்திங் ஏதோ வந்துச்சு. அது 2 கேன் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது வாங்கினதுக்காக, காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஸோ அதுக்கான கேன் தான் இது. ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த ஏரோட பவர் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கிறது இதுதான் அது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்றும் இல்லை, இந்த பேட்டரி எடுத்து சும்மா நம்ம கன்னில் லாக் பண்ணுற மாதிரி இப்படி வச்சு, இதுதான் அந்த ப்ரொசீஜர். இப்படி வச்சு இப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரில்லிங் மிஷின் கேட்குதுங்களா, சாரி, அவ்வளோதான். சும்மா சிம்பிள். இதை எடுத்து இந்த இடத்துல லாக் பண்ணோம். லாக் பண்ணிட்டா ஒரு கன்று மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். செம்ம ஃபோர்ஸாக அடிக்குதுங்க. நான் செக் பண்ணி தான் ரிவ்யூ பண்ணுறேன். செம்ம ஃபோர்ஸாக அடிக்குது. நம்ம கூடவே வந்து இந்த நாசிலும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அட்டாச் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து இது கூட போட்டு, ஸோ இதை இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதில். இதுலேருந்து நான் ஒரு வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கேன் என் பைக்கை. நான் உங்களுக்காக இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. வாட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு இப்படியே அடிக்க வேண்டாம். அதே மாதிரி வேறு என்ன இருக்குது இதில், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் தான், மற்றபடி எதுவுமே இல்லை இதில். இது வந்து இது போட்டுக்கலாம். இப்படி ஹை ஃபோர்ஸில் அடிக்கும், செம ஃபோர்ஸாக அடிக்கும். இது நம்ம வெளியே போயிட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணுறது காட்டுறேன். நான் என் பைக்கு ஒரு வாரம் ஆச்சு வாட்டர் வாஷ் பண்ணி. நான் எதுவுமே பண்ணல. வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத, எப்படி க்ளீன் பண்ணுது, வர்த்தா இல்லையா, அந்த 1800 வாங்குறது வர்த்தா இல்லையா அப்படின்றது. நார்மலாக ஒரு வாட்டர் வாஷ் கடைக்கு போய் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 200 300 ஃபோம் வாஷ் கேட்பாங்க. நார்மல் வாட்டர் வாஷ்னால் பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சிம்பிள் ரேட்டு தான் அது. ஒரு 100 150 முடிச்சிடலாம். ஸோ நான் உங்களை வாட்டர் வாஷ் பண்ணுற இடத்துல பார்க்குறேன். பாய். நேற்று பெஞ்ச மழையில் வந்து ஃபுல்லாக நனைஞ்சி வண்டி நாசமாகிடுச்சு. அதை வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு இப்போ பார்க்குறோம். நம்ம எவ்வளோ டர்ட்டு பாருங்கள். இந்த அழுக்கு எல்லாமே போதா இல்லையா அப்படின்றது தான் நம்மளோட மெயின் மோட்டிவ். இன்னும் ரொம்ப டர்ட்டாக இருக்கும். நேற்று கொஞ்சம் மழையில் வண்டி ரொம்ப மோசமாகிடுச்சு. அதுக்கு இன்றைக்கி இதை வாஷ் பண்ணி புதுசாக வாங்கியிருக்க ப்ராடக்டை வச்சு
க்ளீனாக க்ளீன் பண்ண போகிறோம். எல்லாம் அழுத்து ரொம்ப ஹெவியான அழுத்து. நம்ம ஃபோம் போட்டு தொடச்சிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஃபோம் ஊற்ற போகிறோம். ரொம்ப 20 ml போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வெறும் 20 ml. க்ளீன் பண்ணிட்டு அவுட்புட்டை பார்க்கும்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட கண்டிஷனை பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக க்ளீன் பண்ணியிருக்கு பாருங்கள். 2000 ரூபாய்க்கு நம்ம வாங்கின ஒரு பொருள் எவ்வளோ க்ளீனாக டேங்க்கில் எந்த ஒரு டர்ட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றதையும் க்ளீனாக பாருங்கள். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம டெய்லியும் இல்லை வாரத்தில் ஒரு வாட்டியோ நம்ம போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணாலும் நம்மளுக்கு தேவைன்றது மாரி வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபுல் க்ளீனு, ஒரு மண் இல்லை, ஒரு அழுக்கும் இல்லை, பர்ஃபெக்ட் க்ளீனாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதாங்க.